உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு தானே கேக்குறீங்க? நீங்க தாங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. டாப் 5 பெஸ்ட் டி-ஷர்ட் காம்போ பத்தி சொல்லுங்க, அதுவும் மென்னுக்காக. அந்த ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த Dress கிளாத்திங்ஸ் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல போகாம இருந்தோம். காரணம் வந்து நம்ம கிட்ட அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு அது பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே அந்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்கும் பொழுது அதுல நிறைய ப்ராடக்ட்லாம் இருக்கு, நிறைய காம்போ இருக்கு. சோ நிறைய பேர் கவர் பண்றது இல்ல. சோ அத நம்ம கவர் பண்ணி மக்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படினா மேபி அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் and காஸ்ட் எஃபெக்டிவ் நல்ல ஒரு ப்ராடக்ட்டை தாராளமா பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு காம்போ நம்ம வாங்குறோம்னு வெச்சுக்கோங்களேன், டி-ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டி-ஷர்ட்டா இருந்தா தான் அது காம்போ. டபுள் டி-ஷர்ட்லாம் இருந்தா அது வேலைக்கு ஆகாத கேஸ். சோ அந்த 3 டி-ஷர்ட்டும் வந்து நார்மலா ஒவ்வொரு டி-ஷர்ட்டோட விலையை கம்பேர் பண்ணும்போது அந்த 3 டி-ஷர்ட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் கம்மியா இருந்தது அப்படினா கண்டிப்பா அது ஒரு பெஸ்டான ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறோம் அப்படிங்கறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஒரு டி-ஷர்ட் நம்ம வாங்க போறோம்னு வெச்சுக்கோங்களேன், சைஸ்க்கு ரொம்ப பிரையாரிட்டி கொடுக்கணும். ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா எதுல வந்து அதிகமா வந்து ஃபீல் ஆகுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சைஸ் வந்து எடா கூடமா வாங்கிடுவாங்க. சோ அந்த சைஸை முதல்ல கம்பேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பல வகையில கிடைக்குது. இத வந்து பாத்தீங்கன்னா ஆல்பாபெட்டிக்கலா வந்து சொல்லுவாங்க. எஸ், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், 3XL இந்த மாதிரி எக்ஸ்எல் சொல்லுவாங்க. பட் இந்த எக்ஸ்எல்லுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நியூமரிக் வேல்யூ இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நியூமரிக் வேல்யூ அப்படினா என்னன்னா நம்மளுடைய ஷோல்டர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட். சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட். சோ இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே பக்கத்துல சைஸ் சார்ட் இருக்கும் ஒவ்வொரு டி-ஷர்ட் பக்கத்துலயும். சோ அதை நீங்க செக் பண்ணிட்டு மேபி உங்க வீட்ல டேப் இருந்தா அளந்துக்கோங்க. இல்ல நீங்க வேற எதனா Dress வந்து தையக்கல்ல போய் தைக்க போறீங்க அப்படினா அங்க அவர்கிட்ட சைஸை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படினா உங்களால ஈஸியா வந்து ஒரு டி-ஷர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எந்த நேரமே வந்து ஒல்லியா இருப்போம்னு சொல்ல முடியாது, எந்த நேரமும் குண்டா இருப்போம்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஏறுவோம், திடீர்னு இறங்குவோம். சோ அது நமக்கே தெரியாது நம்மளுடைய பாடி கண்டிஷன் இல்லையா? சோ அதனால சைஸை மட்டும் வந்து கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் அனுப்பாம இருக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா டி-ஷர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெக் டைப். சோ பொதுவா வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலர்லெஸ் டி-ஷர்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் பட்ஜெட்டுக்குள்ளேயும் வரும் இல்லையா? சோ அந்த வகையில பார்க்கும் பொழுது ரவுண்ட் நெக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அடுத்தபடியா வி நெக் வந்து உங்களுக்கு இருக்கும். சோ இந்த வி நெக்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் அந்த மாதிரி வரும். சிலது வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ஷேப்ல வரும். சோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு காலர்ஸ் வந்து வேணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற லிஸ்ட்ல இந்த வி நெக்கும் கண்டிப்பா வரப்போகுது. சோ அதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன் பிடிக்கும் அப்படிங்கறத வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கறதையும் பார்த்துட்டு உடம்போடைய லுக்கையும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு டி-ஷர்ட் வாங்குனீங்கன்னா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மட்டும் நல்லா இருந்தா போதாது இல்லையா? வெளியே இருக்கிறவங்களுடைய கண்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் விருந்தளிக்கக்கூடிய வகையில உங்களுடைய டி-ஷர்ட் இருந்தா தான் நீங்க கெத்தா தெரிவிங்க. சோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு டி-ஷர்ட் வாங்குறதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து அந்த கிளாத் டைப். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டர்ல போடுவாங்க, பார்க்கிறதுக்கு ஒல்லியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காட்டன் அண்ட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அவ்வளவு தேவைப்படாது. இந்த பாலிஸ்டர் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். வளவலன்னு இருக்கும், நல்லா லூஸாவும் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் போட்டு அப்படியே ரொம்ப வெக்கையா இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆயிட்டே இருக்கும். சோ உடனே வந்து இந்த டி-ஷர்ட் நனைஞ்சிரும். சோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து காட்டனை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலிஸ்டரை வந்து யூஸ் பண்ணலாம். வேர்வெல்லாம் கம்மியா வருது, அதுவும் இல்லாம லூஸா ட்ரெஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இதுல மைக்ரோ பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அது வந்து காட்டனும் இருக்காது, பாலிஸ்டரும் இருக்காது, ரெண்டுமே காம்பினேஷன் பண்ண மாதிரியான ஒரு கிளாத் டைப். சோ இந்த மாதிரி எந்த கிளாத் டைப்ல நீங்க ஒரு Dress போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு கிளாத் டைப்ல நல்ல ஒரு ப்ராடக்ட்டை கண்டிப்பா நீங்க வந்து சூஸ் பண்றது ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம ஒரு டி-ஷர்ட் வாங்கும் பொழுது ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு அங்கேயே கொடுத்திருப்பாங்க. ஸ்டைல் அப்படின்னா ஒண்ணு இல்ல, ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. ஸ்டைல் அப்படின்னா ரெகுலர் ஃபிட்டா இல்ல வந்து ஸ்லிம் ஃபிட்டா அப்படிங்கறத வந்து நம்ம நோட் பண்றதுக்கு தான் அந்த ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. பொதுவா வந்து நம்ம பசங்க எல்லாரும் வந்து ரெகுலர் ஃபிட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு சில பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிம் போற பர்சன்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெகுலர் ஃபிட்ல செட்டே ஆகாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஸ்லிம் ஃபிட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய மசில்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனா தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டையும் வந்து எந்த உடம்புக்கு எது செட் ஆகும், யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒரு டி-ஷர்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்லீவ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லீவ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்லீவ் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நான் இப்ப போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து ஆஃப் ஸ்லீவ், இதுவே வந்து ஃபுல் ஸ்லீவ் இருக்கு. சோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்லீவ் டைப்ல வேணும் அப்படிங்கறத ஒரு டி-ஷர்ட் வாங்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் போட்டா ரொம்பவே பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஆஃப் ஹேண்ட் போட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி ஜிம் பர்சன்லாம் வந்து ஆஃப் ஹேண்ட் தான் போடுவாங்க. உங்களுக்கே தெரியும், ஆர்ம்ஸ் தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் போடுவாங்க. அதை இவ்வளவு தூரம் தூக்கி வச்சுட்டு சும்மா நறுக்குன்னு நடந்துட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி பீப்புளுக்கு யாருக்கு எது செட் ஆகும் அப்படிங்கறத ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது மாதிரி அந்த Dressக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது உங்களுடைய கெத் அண்ட் உங்களுடைய லுக்கை வந்து இன்னுமே கூட்டி
காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃபேஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபைனலா ஒரு 3 விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேனே. ஒரு Dress வாங்க போறீங்க, அது என்ன மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி அதை வாங்கி ரிவ்யூ பண்ணவங்களுடைய ரிவ்யூவை நல்லா நோட்டீஸ் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் டிராபேக்கா வருதா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஸ்டோர் யார் அதை விற்கிறாங்க அவங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். மூணாவது, ரிட்டர்ன் வந்து எவ்வளவு நாள்ல ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா கிளாத்திங்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் 10 days கொடுப்பாங்க, சில பேர் 15 days கொடுப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே Amazon அண்ட் Flipkartல வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது தெரியாம வாங்கிடாதீங்க. எல்லா ப்ராடக்ட்லாம் 30 நாள் Amazon தர மாட்டாங்க ரிட்டர்ன். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு ரிட்டர்னே கிடையாது, ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிளாத்திங்ல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நல்ல ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் இது கிளாத்திங் புது ஸ்டேஜ் நம்ம உள்ள வந்திருக்கோம். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் பேசினேன். சாரி ஃபார் தட். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 6th பிளேஸ்ல KGB Polo மென்ஸ் டி-ஷர்ட் காம்போ பார்க்க போறோம். ரெகுலர் ஃபிட் டி-ஷர்ட்டா வருது. பேக் ஆஃப் 4 தராங்க. வாஷ் டார்க் கலர் செப்பரேட்டா பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் ட்ரிப்டு பேட்டர்னோட வருது. காட்டன் அண்ட் ஆஃப் ஸ்லீவ் மாடலா தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 351 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல YelloWear மென்ஸ் டி-ஷர்ட் காம்போ பார்க்க போறோம். ரெகுலர் ஃபிட் 100% சூப்பர் ஃபைன் காட்டனா வருது. பர்ஃபெக்ட் ஃபிட் ஸ்மார்ட் டெய்லரிங் ஆப்ஷனோட தராங்க. லாங் லாஸ்டிங் கலர்ஸ் அண்ட் கூல் லுக் இதுல இருக்கு. ஸ்போர்ட்ஸ் வியர் அண்ட் கேஷுவல் வியரா தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 975 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 0 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் தான். புது ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால வெரிஃபைட் ரிவ்யூஸும் கிடையாது. 4th பிளேஸ்ல YAZHI மென்ஸ் டி-ஷர்ட் காம்போ பத்தி பார்க்க போறோம். V neck plain cotton டி-ஷர்ட்டா வருது. ஷார்ட் ஸ்லீவ் காம்போ பேக் ஆஃப் 3 தராங்க. 100% கம்பைன்ட் காட்டன் வாஷ் கேர் தான் இதுல இருக்கு. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால்னா 36, மீடியம்னா 38, லார்ஜ்னா 40, எக்ஸ்எல்னா 42 வரும். Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 129 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல டியூக்ஸ்ல இருந்து வரக்கூடிய மென்ஸ் டி-ஷர்ட் காம்போ பார்க்க போறோம். 60% காட்டன் அண்ட் 40% பாலிஸ்டர் மாடலா வருது. ஸ்லிம் ஃபிட் மெஷின் கோல்ட் வாஷ் தராங்க. சைஸ் S, M, L, XL, 2XL தராங்க. மென்ஸ் வியர் காட்டன் டி-ஷர்ட்டா வருது. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 447 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 380 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல CHKOKKO மென்ஸ் டி-ஷர்ட் காம்போ பத்தி பார்க்க போறோம். 52% காட்டன், 48% பாலிஸ்டர் மாடலா வருது. ஹை நெக் டி-ஷர்ட் ரெகுலர் ஃபிட் தராங்க. லாங் ஸ்லீவ் ஹை ஸ்டிச்சி சாஃப்ட் ஃபேப்ரிக்கா தராங்க. வின்டர் வியர் காட்டன் டி-ஷர்ட் இது. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 730 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 80 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல BULLMER மென்ஸ் டி-ஷர்ட் காம்போ பத்தி பார்க்க போறோம். பிரீமியம் பிரிண்டட் காட்டன் டி-ஷர்ட்டா வருது. கேஷுவல் அக்வேஷன் மாடலா தராங்க. யூனிகோ கான்செப்ட் பிரிண்ட் ஸ்டைலிஷும் இதுல இருக்கு. 200 GSM to 220 GSM குவாலிட்டிஸ் இதுல மேக் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 619 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 510 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் Amazon and Flipkartல தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. Amazonல இருக்கிற ஒரு சில ப்ராடக்ட் Flipkartல இல்லாததுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ரிவ்யூ இருக்க ப்ராடக்ட் ஆட் அவுட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான வீடியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.